உண்டாவதாக. இங்கே நிற்கும்போது பழைய சில ஞாபகங்கள் வருது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்போ நாங்களாம் இன்னும் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது சண்டே ஈவினிங் வந்து ஒரு வாரம் மட்டும் ஒரு மீட்டிங் இப்படியாக நடக்கும். பிரசங்கம் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் மாதிரி. அப்படி ஒரு சந்தர்ப்பம் நம்மளுடைய சபையில் இருந்தது. அப்போ பேசின விஷயங்கள் இப்போ நினைவுக்கு வருது. சரியாக ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் நிப்பாட்டி இருக்கிறார். இந்த ஸ்லாக்கியத்தை நினைத்து தேவனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இந்த இடைப்பட்ட காலத்தில் பல சபைகளிலே ஐக்கியப்பட்டு ஆராதிக்கும்படியாய் தேவன் கிருபை பாராட்டினார். அப்படி போன சபைகள் எல்லாமே புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட சபை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ், புதுசாக கிறிஸ்துவுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு வருகிற கிறிஸ்தவர்கள் நிறைந்த ஒரு சபையாக இருந்தது. அங்கே தேவன் பயன்படுத்தினார். ஆனால் இங்கே இருக்கும்போது என்னுடைய உள்ளத்தில் எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னா, ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஒரு டீச்சர்ஸை உட்கார வச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை பேச சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. என்னை விட வாழ்க்கையின் அனுபவத்திலும் வேத அறிவிலும் முதிர்ந்த நிறையா பேர் இங்கே இருக்கிறீங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் கொடுத்ததான இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை நினைத்து தேவனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். கரெக்டாக ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி அங்கிள் சொன்னாங்க, இந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இருந்து பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருந்தது, பல விஷயங்களை படித்தேன். ஆனால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. கரெக்டாக போன வாரம் சபைக்கு வரும்போது ஒரு சம்பவம் ஆச்சு. ஸோ அதனால் ஒரு வாரம் லீவு கிடைச்சது. அந்த லீவு ஒரு அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. தேவ சமூகத்திலே உட்காரும்படியாய், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தேவ செய்திக்காக ஆயத்தப்படும்படியாய் அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டு ஒரு அட்வான்டேஜாக ஆச்சு. அதற்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். சபை மக்களும் பலர் ஃபோன் பண்ணி விசாரிச்சிங்க, நேரில் வந்து பார்த்து சந்தித்து நலம் விசாரிச்சுட்டு போனீங்க. இதற்கெல்லாம் நான் நன்றி கடமை பட்டவனாக இருக்கிறேன். ஆண்டவருக்கு என்னுடைய நன்றிகளை இதனாலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன விஷயத்தை பேசலாம் அப்படின்னும் போது, இப்போ நான் பேசுகிறதே ஒரு ப்ரிவிலேஜாக இருக்குது. ப்ரிவிலேஜ் அப்படின்னா அதுக்கு இப்படி அர்த்தம் கொடுப்போம். பலர் இருந்தாலும் ஒரு சிலருக்கு மட்டும் கிடைக்கிறதான ஒரு பாக்கியம், அதை தான் ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த டாப்பிக்கை பற்றி பேசணும் போது ஸ்பிரிச்சுவல் ப்ரிவிலேஜஸ், ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்கள், அதை குறித்து உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். இந்த டாப்பிக்கு எந்த சூழ்நிலையில் எனக்கு இதானது அப்படின்னும் போது, நான் பேதுருக்கு எழுதின நிருபத்தை படிக்கும் போதும், அது மட்டும் இல்லாமல் பொதுவாக ஒரு சில படிப்பினைகளை தனியாக வச்சு படிக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. அப்படி படிக்கும்போது இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இல்லாட்டி ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்கள் அப்படின்னு படிக்கும்போது, இந்த பேதுரு எழுதின முதலாவது நிருபத்தை படிக்கும்போது அதில் இருக்கிற சாராம்சங்கள், அதில் இருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது அவைகள் எல்லாம் ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்களாக பார்க்க முடிஞ்சு, படிக்க முடிஞ்சு. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தேவனை பற்றினதான அந்த அறிதலுக்கும் அது ஏது உள்ளதாக இருந்தது. அந்த சூழ்நிலையிலே இந்த நான் கற்றுக்கொண்ட பேதுரு நிருபத்திலிருந்து கற்றுக்கொண்ட அந்த ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்களை குறித்து உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். பொதுவாக இந்த பேதுரு இந்த நிருபத்தை எழுதும்போது என்ன நோக்கத்துக்காக எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யாருக்கு எழுதியிருக்கிறார் முதல் பார்க்கும்போது, அதை சிதறி இருக்கிற யூதர்கள் இல்லாட்டி சிதறி இருக்கிற சபைக்கு எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியும். மட்டும் அந்த கால சூழ்நிலையை அவர் சொல்லும்போது சபை பாடுகளுக்கு உள்ள போய்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் அந்த நிருபத்தை வாசிக்கும் போதே நமக்கு நல்லா தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேதுரு எழுதும்போது அவர் ஆறுதலாக சொல்கிற காரியம் சபை மக்களுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ரிவிலேஜஸ், அந்த ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்கள் இல்லாட்டி அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவங்களுக்கு ஆறுதலாக சொல்லி சபையை ஆறுதல் படுத்துறத இந்த நிருபம் ஃபுல்லாக நம்மளால் பார்க்க முடியும். நான் நம்மளுடைய பிரயோஜனத்துக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 பேதுருக்கு எழுதின நிருபம், அதனுடைய 2வது அதிகாரம் 4-10 வரை உள்ள வசனங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும்
ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுகிறதற்கு ஏதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். தேவன்தாமே நாம் வாசித்த இந்த வேத பகுதியை ஆசீர்வதிப்பாராக. பேதுரு நமக்கு தெரியும் அவருடைய தொழில் மீன் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பேதுரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரை போல, ஒரு கட்டுமான பணியில் ஈடுபடுகிற ஒரு நபரை போல இங்கே பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது. ஜீவனுள்ள கல்லாய் கிறிஸ்துவையும் கட்டி எழுப்பப்படுகிற மாளிகையாய் சபையும் அதில் இணைக்கப்படுகிற ஒவ்வொரு கல்லாய் விசுவாசிகளையும் ஜீவனுள்ள கற்களாய் விசுவாசிகளையும் இங்கே உருவகப்படுத்தி அவர்களுக்கு இருக்கிறதான அந்த ஆவிக்குரிய மேன்மைகளை இங்கே சொல்கிறத பார்க்குறோம். இங்கே பல ஆவிக்குரிய மேன்மைகளை இந்த அதிகாரத்தில் மட்டும் இல்லை, முதல் அதிகாரத்திலையும் அவர் சொல்லி இருக்கிறாரு. உதாரணத்துக்கு சொன்னோன்னா, முதல் அதிகாரத்தில் நான் அதை ரெஃபரன்ஸாக சொல்லலை, இருக்கிற பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். முதல் அதிகாரத்தில் சபையை குறித்து சொல்லும்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆவிக்குரிய ப்ரிவிலேஜஸ், அந்த ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்களை பற்றி சொல்லும்போது இப்படியா சொல்கிறாரு: மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பலத்தினாலே காக்கப்படுகிறவர்கள், கொஞ்ச கால பாடுகளிலே தேவனுடைய சந்தோஷத்தை அனுபவிப்பவர்கள், ஆத்தும ரட்சிப்பை அடைந்தவர்கள், பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள், விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், ஆத்துமாவை சுத்தமாக்கி கொண்டவர்கள். இது ஒவ்வொரு வசனங்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் தியானித்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற சத்தியமும் சரி, அதனுடைய உள்ளடக்கங்களும் சரி, ரொம்ப பெரிய ஒரு காரியமாகவே தான் இருக்கும். இந்த பேதுரு நிருபத்தை பார்க்கும்போது அந்த முதல் 3 வசனங்கள் இன்ட்ரோடக்ஷனாக முடிஞ்சு, அதுக்கப்புறம் இந்த 2வது அதிகாரம் 3வது வசனம் வரைக்கும் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பாடலாக சொல்லுவாங்க, ஒரு பொயட்டிக் போர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இதில் இந்த 4லிருந்து 10 வரை இருக்கிற வசனங்களை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் நம்மளுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் நம்ம இன்னைக்கு சிந்தனைக்காக எடுத்துக்குள்ள போகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய 2வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை நாம் நம்மளுடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். மறுபடியும் அதை வாசிக்கலாம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். இங்கே நம்ம அதிகமாக சிந்திக்க போகிற ஒரு பகுதி என்ன அப்படின்னா, ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள். இது பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய ஸ்லாக்கியம். ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்திலே நாம் சேர்ந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி அவர் சொல்லுகிற அந்த டிஸ்கிரிப்ஷன், ஜீவனுள்ள கல்லை பற்றி அவர் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, மனுஷரால் தள்ளப்பட்டது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது, விலையேற பெற்றது அப்படின்னு சொல்லி ஜீவனுள்ள கல் அப்படின்னு சொல்லி இதை இங்கே யாரை சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இங்கே பேதுரு சொல்கிறத நம்மளால் வாசிக்க முடியுது. இதை நம்ம அடிக்கடி படித்த பல சமயங்களில் தியானித்த ஒரு வேத பகுதி தான். இங்கே இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுடைய கல் அப்படின்னு சொல்லி பேதுரு இங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். மட்டும் இல்லை, இப்படி ஆண்டவரை உருவகப்படுத்துறது பேதுரு கிடையாது. இதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டிலையும் அப்படி ஆண்டவர் உருவகப்படுத்தி இருக்கிறத நம்மளால் வாசிக்க முடியும். சங்கீதம் 118:22 இப்படியாய் நம்ம வாசிக்கிறோம்: வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அதே மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தில் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம்: ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த ஏசாயா தீர்க்க தரிசனத்தினுடைய இந்த ஒரு வேத பகுதியை இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்நாளில் யூதர்களோடு பேசும்போது இதை ஒரு ரெஃபரன்ஸாக சொன்னதையும் நம்மளால் வாசிக்க முடியும். யூதர்கள் அவருடைய
மேசியா அப்படின்றத கேள்வி எழுப்பும்போது இந்த ஒரு வார்த்தையை ரெஃபரன்ஸாக சொல்லி ஜீவனுள்ள கல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதையும் நம்மளால் இந்த வேத புத்தகத்தில் வாசிக்க முடியும். அதனால் இப்போ நம்ம வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து நம்ம பார்க்கும்போது ஜீவனுள்ள கல்லாய் யார் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பேதுரு இந்த நிருபங்களில் பல வசனங்களை பல வார்த்தைகளுக்கு முன்னாடி இந்த ஜீவனுள்ள அப்படின்ற வார்த்தையை ஆட் பண்ணுறதை நம்மளால் வாசிக்க முடியும். இதே இந்த 1வது அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது ஜீவனுள்ள வார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே 1வது அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது ஜீவனுள்ள நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஜீவனுள்ள நம்பிக்கை, ஜீவனுள்ள வார்த்தை அப்படின்னு சொல்லி பேதுரு இந்த வார்த்தையை அடிக்கடி ஜீவனுள்ளன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறத நம்மளால் இந்த பேதுரு நிறுவனம் ஃபுல்லாக வாசிக்க முடியுது. அதே மாதிரி சபை மக்களையும் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜீவனுள்ள கற்கள் ஆணீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். இப்படி ஜீவனுள்ள அப்படின்ற வார்த்தையை எல்லா ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு சொல்லும்போது அவர் பயன்படுத்துகிறத இந்த பேதுரு நிருபம் ஃபுல்லாக நம்மளால் வாசிக்க முடியுது. இது பார்க்கும்போதே உண்மையிலேயே ஒரு பெரிய ப்ரிவிலேஜாக தான் இருக்குது. நான் அந்த ப்ரிவிலேஜ்ன்ற விஷயத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இதில் இந்த கல்லை குறித்த ஒரு விஷயம் சொல்கிறாரு, மனுஷரால் தள்ளப்பட்டது. இந்த மனுஷரால் தள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட், அதாவது ஒரிஜினலில் எழுதின அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன சொல்லின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லா விதங்களையும் டெஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணுவாங்க தெரியுமா, அப்படி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு என்ன வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்படுமோ அதுதான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பொருள் வந்ததுமே ஒரு டிபார்ட்மெண்ட் இப்படியா இருக்கும். ஒரு எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அஷூரன்ஸ், QAQCன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா அந்த பொருள் வந்ததுமே அதனுடைய தரத்தை எல்லா அவங்களுக்கே ஒரு சில டெஸ்டிங் மெத்தட் இருக்கும். அந்த மெத்தடை வச்சு அவங்க செக் பண்ணும்போது அது எல்லாத்துலேயுமே பாஸ் ஆனால் தான் அதை என்ன பண்ணுவாங்க, மக்களினுடைய பிரயோஜனத்திற்காக அதை அனுப்புவாங்க. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை யூதர்களினுடைய நிலைமையில எல்லா விதங்கள்லையும் அவங்க மேசியாவை பொருத்தி பார்த்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே பேதுரு சொல்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அதனுடைய 8வது வசனத்தில் ஏன் அவரை நிராகரிச்சாங்கன்னு சொல்லி பேதுரு இப்படியா அவர் சொல்றாரு. அதே 2வது அதிகாரம் 8வது வசனத்துல, அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். இந்த வசனத்தை படிக்கும்போது 2 சத்தியங்கள் நமக்கு வருது. ஒன்று, அவர்கள் இடர்னதுக்கு காரணம் அவர்களுடைய கீழ்ப்படியாமை. 2வது, திருவசன அதற்காகவே அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கிள் இன்னைக்கு ஆராதனை தியானத்தில் சொன்ன மாதிரி ரட்சிப்பு அப்படின்ற காரியம் எல்லாருக்கானது கிடையாது. ஒரு சிலரை மட்டுமே ஆண்டவர் முன்குறிக்கிறார், ரட்சிக்கிறார், அவருடைய மந்தையிலே இணைக்கிறார். ஆனால் அவருடைய அழைப்பு எல்லாருக்குமானது. அந்த அழைப்பு இந்த யுனிவர்சல் கால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லாரையும் அவர் அழைக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆனால் அந்த அழைப்புக்கு உடன்பட்டு அவரோடு இசைகிறவர்கள் சிலரே. அந்த ரட்சிப்புக்குள்ள அந்த தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய ஐக்கியப்படுகிறவர்கள் வெகு சிலரே. அப்படிதான் நமக்கு வேதத்தினுடைய எல்லா பகுதிகளையும் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிற ஒரு சத்தியம், எல்லாருமே ரட்சிக்கப்படுகிறதில்லை, எல்லாருமே அவருடைய அழைப்பை ஏற்கிறதில்லை. அதனால தான் அழைப்புன்ற ஒரு காரியத்தை மட்டும் பேசும்போது இப்படியா சொல்லுவாங்க, எஃபெக்சுவல் காலிங். ரட்சிப்பினுடைய படிநிலைகளில் நம்ம படிக்கும்போது ஒரு காரியம் இப்படியா படிப்போம், தேவனுடைய அழைப்பு. அந்த அழைப்பு இருக்கிறதுனால தான் அதுக்கு உடன்பட்டு நம்ம கீழ்ப்படிந்து விசுவாசம் வைத்து மனம் மாறி மறுபிறப்படைந்து அவருடைய பிள்ளைகளாக மாறுவோம். இவ்வளோ ப்ராசஸ் அந்த ரட்சிப்பில் இருக்குது. அந்த ரட்சிப்புன்ற அந்த என்ன சொல்கிறது, ஒரு பாடமாக அதை படித்தோம் அப்படின்னாலே அது நமக்கு கற்றுத்தர பாடங்கள் பெருசு. இன்னொன்று, இந்த வேதத்தினுடைய மைய பொருள் இல்லாட்டி கருப்பொருள் இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் அந்த இயேசு கிறிஸ்து வந்ததற்கான பிரதான நோக்கமே மனிதர்களுடைய ரட்சிப்பு. இதை சார்ந்து தான் இந்த வேத புஸ்தகத்தினுடைய எல்லா அத்தியாயங்களும் எழுதப்படுறதும் நிருபங்கள் எழுதப்படுறதும் அந்த ரட்சிப்பினுடைய காரியங்களுக்காக நம்மளுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுமா நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு காரியமாக இந்த ரட்சிப்பும் சுவிசேஷமும் அதை சார்ந்த விஷயங்களும் இருக்குது. சரி, நம்ம மறுபடியும் இந்த விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, இப்படி இன்னும் ஒரு படி மேலே போய் சிந்திச்சோன்னா, யோவானில் இப்படியாய் வாசிக்கிறோம், சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி சிலருக்கு மட்டுமே சாத்தியப்படுற, சிலருக்கு மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற இந்த ரட்சிப்பிற்கு நாம் பங்குள்ளவர்களாக ஆயிருக்கிறோம் அப்படின்றதே ஒரு பெரிய ஆவிக்குரிய ஸ்லாக்கியம். நம்மளை விட யூதர்களுக்கு அவங்க ரட்சிப்படைவதற்கு அதிகமான விஷயங்கள் இருக்குது. அவங்ககிட்ட தேவனே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அவங்க கிட்ட ஒரு கவனன்ட், உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். தன்னுடைய சொந்த ஜனங்களாய் அவர்களை வைத்திருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு கூட கிடைக்காத ஒரு பாக்கியம் காணியாட்சிக்கு புறம்பாக இருக்கிற நமக்கு
கிடைத்து இருக்கிறது. இது ஒரு உண்மையிலேயே சொல்லும்போது இது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் தான் நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய ஒரு ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்லி வாசிக்கும்போது ஒரு சில இலுஸ்ட்ரேஷன்ஸை நான் படித்தேன். இப்படியா, ஒரு வயது முதிர்ந்த நிலைமையிலே, கால்கள் துண்டிக்கப்பட்ட நிலைமையில் ஒரு தகப்பன் இருக்கிறாரு. அந்த தகப்பனை அவங்களுடைய பொண்ணு பார்த்துக்கணும். ரொம்பவே பலவித சிக்கல்கள் அவங்களுக்கு அதில் இருக்கிறதுனால அந்த பாரம் தாங்க முடியாமல் அவங்கக்கிட்ட நண்பர்கிட்ட போய் இப்படியா சொல்கிறாங்க, நான் என்னுடைய தகப்பன் இந்த நிலைமையில் இருக்கிறாரு, அந்த தகப்பனை பார்க்குற அந்த கடமையை என்னால் முறுமுறுப்பு இல்லாமல் செய்ய முடியலை, அதில் இவ்வளோ கஷ்டங்களை நான் ஃபேஸ் பண்ணுறேன். அந்த நண்பர் எப்படிப்பட்டவங்கன்னா, தாய் தகப்பன் 2 பேருமே மருத்துவத்தில் பெட்ரிடனாக இருக்கும்போது அவங்கள பார்த்துக்கிட்டவங்க. அப்போ அந்த நண்பர் இப்படியா சொன்னாங்க இவங்களை பார்த்து, அதை நீ டியூட்டின்னு பார்த்த அப்படின்னா உன்னால் பண்ண முடியாது, அதை ஒரு ஸ்லாக்கியமாக நினச்ச அப்படின்னா உன்னால் அந்த காரியங்கள் எல்லாத்தையுமே சரிவர பார்த்துக்க முடியும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, எது ஸ்லாக்கியம் எது டியூட்டி அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் பல சமயங்களில் வந்துடுது. அந்த ஆவிக்குரிய நிலைமையில் நமக்கு இருக்கிறதான டியூட்டிஸை எல்லாமே நம்ம ஒரு ப்ரிவிலேஜாக, அது ஒரு ஸ்லாக்கியமாக கருதி செஞ்சோம் அப்படின்னா அது நம்மளால் செய்ய முடியும். ஆனால் அதை ஒரு டியூட்டியாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் பண்ண முடியாது. அது ஒரு விதமான ஒரு ப்ரெஷரை, ஒரு அழுத்தத்தை நமக்கு கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது இப்படி ரட்சிப்பு அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கிறதான மிகப்பெரிய ஸ்லாக்கியம். அந்த ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அப்படின்னும் போதே அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்குது. மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த வார்த்தையில் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம், விலையேற பெற்ற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாக இருந்த நீங்கள். இந்த விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இதுதான் அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரிவிலேஜஸ், இந்த ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்களினுடைய மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த தேவனோடு சேர்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்கும்போதே இதனுடைய அந்த இலக்கண நடைய பார்க்கும்போது பொதுவாக இது எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா, ஐடென்டிட்டி சார்ந்த விஷயங்கள்ல தான் இதை பயன்படுத்துவாங்க. இந்த நாட்டை சேர்ந்தவன் அப்படின்ற போது தான் இந்த வார்த்தையை எழுதுவாங்க. அதாவது ஒரு ஐடென்டிட்டி சார்ந்த ஒரு வார்த்தை. தேவனோடு இருக்கிறோம் என்கின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அடையாளம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பல வளர்ந்து வரும்போது இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, அந்த ஐடென்டிட்டியை தேடும், நம்மளுடைய அடையாளத்தை பதிக்கணும், நம்மளுடைய அடையாளத்தை தேடணும், நமக்குன்னு ஒரு அடையாளத்தை நிர்ணயிக்கணும் அப்படின்றத நோக்கி தான் அந்த இளம் வயதினுடைய அந்த என்ன சொல்கிறது வாழ்க்கை ஓடும். நான் இப்படித்தான், என்னுடைய குணாதிசயம் இப்படித்தான் அப்படின்றத சமுதாயத்தில் நிலைநாட்டணுன்ற ஒரு எண்ணம் அந்த ஒரு வளர்ந்து வருகிற எங்கேஜில் வரும். அது மாதிரி இங்கே ஐடென்டிட்டின்னு பார்க்கும்போது நம்மளுடைய மிகப்பெரிய ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். அது நமக்கு கிடைச்சிருக்கிறதான மிகப்பெரிய ஆவிக்குரிய ஸ்லாக்கியம். இந்த சேர்ந்திருக்கிறீர்கள் அப்படின்னும் போது இதை ஒரு தியாலஜிக்கலாக பார்க்கும்போது இதை ரொம்பவே ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயமா பல வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதாவது ஆங்கிலத்தில் எப்படியா சொல்லுவாங்க, யூனியன் ஆஃப் கிரைஸ்ட், இல்லாட்டி யூனியன் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு சேர்கிறதான ஒரு ஐக்கியம், கிறிஸ்துவோடு ஐக்கியம். இந்த ரட்சிப்பினுடைய படிநிலைகளை படிக்கும்போது இந்த கிறிஸ்துவனுடைய ஐக்கியம் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான காரியம். பொதுவாக ரட்சிப்பை எளிதாக புரிஞ்சுக்கிறதுக்காக, அதாவது ஒரு லேமன் லாங்குவேஜில் ஒரு கடைநிலை ஆட்களும் புரிஞ்சுக்கிறதுக்காக 2 விதங்களில் பிரித்து படிப்பாங்க. ஒன்று சப்ஜெக்டிவ் ஆஸ்பெக்ட், அதாவது நபருக்கு நபர் வியாக்கியானம் தருவதிலே இல்லாட்டி அர்த்தம் புரிந்து கொள்வதிலே வேறுபடுகிற காரியம். இன்னொன்று அப்ஜெக்டிவ் ஆஸ்பெக்ட். இந்த விஷயங்கள் எல்லாமே நிலைமாறாத உண்மைகள், அதை எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த சப்ஜெக்டிவ் ஆஸ்பெக்ட்னு எதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த தெரிந்தெடுப்பு, முன்குறித்தல், அழைப்பு, மனமாற்றம், ரீஜெனரேஷன், அதாவது மறுபிறப்பு, இதை எல்லாத்தையுமே சப்ஜெக்டிவ் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரியான சப்ஜெக்டை எல்லாம் நம்ம படிக்கும்போது ஒவ்வொரு நபர்களுக்குள்ளேயுமே ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஒரு யூனிஃபைடான ஒரு சத்தியத்தை நம்மளால் கொண்டு வர முடியாது. காரணம், இதில் 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். தேவனுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்கும், மனிதனுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்கும். இந்த 2 பெர்ஸ்பெக்டிவும் ஒரு சேர நடக்கிற காரியங்கள் இப்போ நான் சொன்னது எல்லாமே. ஸோ அதில் மனிதர்களுக்கு புரிந்து கொள்வதில் கொஞ்சம் தடையாக இருக்கிற, இல்லாட்டி கொஞ்சம் என்ன சொல்கிறது அறிவு சார்ந்த ஒரு விஷயமா அது இருக்கிறதுனால அது கொஞ்சம் சிரமமாக பார்க்கப்படுகிற ஒரு காரியங்கள். ஆனால் இந்த மாதிரி இந்த யூனியன் வித் கிரைஸ்ட்டு, இல்லாட்டி அதாவது கிறிஸ்துவனோடு ஐக்கியம், அந்த சன்ஷிப்,
சன்ஷிப்னா இங்கிலீஷ் தமிழில் என்ன சொல்கிறது, புத்திர சுவீகாரம், ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமான் ஆக்கப்படுதல், இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நிலைமாறாத உண்மைகள். ரட்சிப்பு நிகழும்போது எல்லா மனிதனும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காரியம், ஒவ்வொரு மனிதனாலையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. இப்போ நான் அந்த யூனியன் ஆஃப் கிரைஸ்ட் இல்லாட்டி கிறிஸ்துவனோட ஐக்கியம் அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் அவங்க மனதுக்கு வந்தது? மயான அமைதியாக இருக்கு. இந்த வார்த்தையை சொல்லும் போதே டக்குன்னு ஒரு சில விஷயங்கள் வருமே, எதுவுமே வரலையா அப்படி? ஓகே, பொதுவாக அந்த கிறிஸ்துவனோட ஐக்கியம் சொல்லும்போது பலவிதமான ரிலேஷன்ஷிப் சார்ந்த உவமைகளை ஆண்டவர் பயன்படுத்தினதை நம்மளால் வேதத்தில் வாசிக்க முடியும். தேவனோடு இருக்கிற உறவை இல்லாட்டி இந்த ஐக்கியத்தை பிரதிபலிக்கும்படியாய் அநேக உவமைகளை இயேசு கிறிஸ்துவும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி உவமைகளாக சொன்னதை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இந்த எல்லா உவமைகளையும் நம்ம பார்த்தாலும் அது முழுமையான ஒரு புரிதலையோ முழுமையான அந்த ஆழமான சத்தியத்தையோ அது நமக்கு கொடுக்காது. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா ஒரு உவமை இப்படியா பார்ப்போம், அவர் ஒரு மெய்ப்பராகவும் நாம் அவர் மந்தையில் இருக்கிற ஆடாகவும் ஒரு ஒரு உவமையை பார்ப்போம். இது எல்லாமே அவரோடு இருக்கிற ஐக்கியத்தை சொல்கிறது. ஒரு திராட்சை தோட்டமாகவும் அவரை ஒரு திராட்சை தோட்டக்காரராகவும் பார்ப்போம். இதுவும் இந்த உறவு சார்ந்த நிலைமையிலே இருக்கிறதான ஒரு உவமை. இப்படி பல உவமைகளை ஆண்டவர் சொன்னதினுடைய காரியம் எல்லாமே ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிறதான அந்த உறவையும் இல்லாட்டி அந்த ஐக்கியத்தையும் பிரதிபலிக்கும்படியான ஒரு உவமைகளாக தான் நிறைய உவமைகளை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அது யூதர்களுக்கு சொல்லியிருந்தாலும் சரி, அந்த யூதர்களுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும், அதாவது தேவனுக்கும் தேவனுடைய ஜனத்திற்கும் உள்ள ஒரு உறவை பிரதிபலிக்கக்கூடிய இல்லாட்டி அதை சொல்லக்கூடிய உவமைகளை தான் இயேசு கிறிஸ்து இந்த வேதாகமம் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறத நம்மளால் படிச்சிருக்கோம், வாசிச்சிருக்கோம், அதை நிறையா கற்றுருக்கவும் செஞ்சுருக்கோம். இப்போ இந்த கிறிஸ்துவோடு சேருதல் அப்படின்னும் போது ஜான் முரே அப்படின்ற ஒரு எழுத்தாளர் இப்படியா அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை நான் இங்கிலீஷில் இருந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கேன். தேவனோடு சேருதல் அப்படின்னா உலகம் உண்டாவதற்கு முன்னவே திட்டம் பண்ணப்பட்டு தெரிந்தெடுப்பு தொடங்கி விசுவாசியின் மகிமைப்படுத்துதல் வரைக்கும் பலன் தரக்கூடிய ஒன்று. அதாவது நித்திய துவக்கம் தொடங்கி நித்திய முடிவு வரைக்கும் இருக்கிறதான ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதான ஐக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த நபர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம வேத எழுத்துக்களையும் வாசிக்கும் போது அதை அநேக இடங்களை நம்ம வாசிச்சிருக்கோம். இந்த தெரிந்தெடுப்பு எல்லாமே நடக்கிறது எப்படின்னா கிறிஸ்துவுக்குள் அப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிச்சிருக்கிறோம். இந்த தேவனோடு இருக்கிற ஐக்கியம் எளிதில் கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதை படிக்க படிக்க அதனுடைய ஆழங்களுக்கு போக போக நம்ம என்ன சொல்கிறது, ஒவ்வொரு வாரமும் அவருடைய அன்பை ருசி பார்க்கிறோம், அவருடைய தியானத்தை சிந்திக்கிறோன்னும் போது பல்வேறு பெர்ஸ்பெக்டிவ்ல அதை பார்த்தாலும் அதனுடைய சாராம்சங்களை எல்லாம் எடுத்தாலும் அது நமக்கு சலிப்பை தரதே இல்லை. அந்த அளவுக்கு தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியமும் தேவனை பற்றினதான காரியங்களும் இருக்குது. அதுலேயும் இந்த தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை மட்டும் எடுத்து இங்கே இருக்கிறவங்கள பேச சொன்னோன்னா பல அதிகாரங்கள்ல இருந்து பல வசனங்கள்ல இருந்து நம்மளால் பேச முடியும். அவ்வளவு காரியங்கள் இந்த வேதத்தில் பொருத்தி இருக்கிற இந்த வேத எழுத்துக்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கும்போதே தேவன் தன்னுடைய மக்களோடு ஐக்கியம் கொள்வதற்காக எப்படி முயற்சிக்கிறாருன்றதை தான் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் எழுதியிருக்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் வழிவிலகி போகும்போதெல்லாம் அவங்களோடு ஐக்கியப்படணுன்ற நோக்கத்தில் ஆண்டவர் பல தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவங்களுக்கு வார்த்தைகளை சொல்லி மனம் திரும்ப வைத்து தேவன் அவங்களோடு கூட ஐக்கியப்படணும்னு நினைக்கிறார் அப்படின்றத அந்த வேத எழுத்துக்களையும் வேதாகம வரலாறுலையும் நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான காரியமாக இந்த ஐக்கியம் இருக்குது. இந்த ஐக்கியத்தை பற்றி சொல்லும்போது பொதுவாக மூன்று நிலைகளில் சிந்திக்கிறது வழக்கம். அதாவது ஆதி திருச்சபை, சர்ச்சு ஃபாதர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த சர்ச்சு ஃபாதர்ஸ் ஆதி திருச்சபை இந்த ஐக்கியத்தை பற்றி சொல்லும்போது அவங்க இதை இப்படியா சொன்னாங்க, மெட்டாஃபிசிக்ஸ், அதாவது தத்துவார்த்தமான ஒரு விஷயம், ஒரு உருவம் இல்லாத தத்துவார்த்தமான ஒரு விஷயமா ஆதி திருச்சபையில் இருக்கிற சபை முற்பிதாக்கள் பார்த்தாங்க. ஏன்னா இதை வார்த்தையால் விவரிக்க முடியாது, நம்மளால் சில விஷயங்களை மட்டும்தான் இதிலிருந்து கிரகிச்சிக்க முடியும். ஏன்னா தேவன் இப்போ நம்ம கூட இல்லை, இந்த சென்ஸ் ஃபிசிக்கலாக இல்லை, ஆவியில் நாம் அவரோடு கூட இசைந்து இருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாமே விளக்கணும் அப்படின்னா அது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ரொம்பவே கஷ்டமான ஒரு காரியம். பொதுவாக அந்த யூனியன் வர எல்லா விஷயமே வேதத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது திரித்துவத்தில் ஒரு யூனியன் இருக்குது,
திரித்துவம் அப்படின்ற விஷயத்தில் ஒரு யூனியன் இருக்குது. 3 நபர்கள் ஒரு ஆள் தத்துவம். இந்த யூனியனை விளக்குறது சற்று கடினமான காரியம். கிறிஸ்து அப்படின்ற நபரை எடுத்துக்கிட்டாலே அதில் 2 விஷயங்கள் யூனியன் ஆகுது. ஒன்று மனிதனுடைய குணாதிசயம், தேவனுடைய குணாதிசயம், காட்ஸ் நேச்சர், மேன்ஸ் நேச்சர். அந்த யூனியனையும் விளக்குறது ரொம்ப கஷ்டமான, இது ரெண்டுமே ஒன்று சேர்ந்து இருக்கிறது தான் கிறிஸ்து. இந்த யூனியன் வர எல்லா விஷயமே நம்ம வேதத்தில் பார்த்தோம் அப்படின்னா படிக்கிறதுக்கும் சரி கிரகிச்சுக்கிறதுக்கும் சரி ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதனுடைய சின்ன சின்ன சாராம்சங்கள் அதை முழுமையாக நம்மளால் கற்றுக்க முடியாது. ஆனால் அதனுடைய ஒரு சில விஷயங்களை மட்டும் படிக்கும்போது அது இருதயத்துக்கு தர சந்தோஷமும் சரி அந்த விஷயங்களும் சரி ரொம்பவே பெருசாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு காரியம்தான் இந்த கிறிஸ்துவுக்குள்ளான யூனியன். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பற்றி சொல்லும்போது இப்படியா சொல்கிறாரு. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம், இது கிறிஸ்துவுக்குள்ளான ரகசியம் அப்படின்னு சொல்லி வரும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உறவை குறித்து சொல்லும்போது, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உண்டான ரகசியத்தை பவுல் என்னவா சொல்கிறாரு, இந்த ரகசியம் பெரியது அப்படின்றாரு. அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ரகசியமான ஒரு விஷயமா இருக்குது இந்த சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உண்டான ஒரு காரியம். அதாவது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உண்டானதான ஒரு ஐக்கியம். நம்ம இந்த ரகசியம் சொல்லும்போது பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தப்படாத ஒரு காரியம், இது புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு அப்படின்ற நிலையில எடுத்துக்கிட்டாலும், இங்கே பவுல் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த சபையும் கிறிஸ்துவும் இந்த ஐக்கியம் அப்படின்றதே ஒரு 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 காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா தான் பார்க்குறாரு. இன்னொரு விதங்களில் பழைய அதாவது இந்த ரெஃபர்மேஷன் சொல்லுவோம்ல, சீர்திருத்த பீரியடு, அப்போ இந்த ஐக்கியத்தை பற்றி எழுதும்போது பல எழுத்தாளர்கள் ஜான் கெல்வின் உட்பட எழுதின விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு மிஸ்டிக்கல் யூனியன். மிஸ்ட்ரி அப்படின்னா என்ன சொல்கிறது, மிஸ்ட்ரிக்கு சரியான தமிழ் பதம் மர்மமான ஒரு 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 ஐக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த ரெஃபர்மேஷன் பீரியடில் இதை பற்றி எழுதுனதை நம்மளால் பார்க்க முடியும். ஒரு மர்மமான, அது மர்மம் நிறைஞ்சது, அந்த மர்மத்தில் விஷயங்களை நம்மளால் படித்து கிரகிக்க முடியும். பட் அதனுடைய முழுமையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. அதனுடைய ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இதை எளிதாக படிக்கிறதுக்காக ஒரு 4 நிலைகளில் இதை நான் பிரித்து எடுத்தேன், பல புத்தகங்களினுடைய உதவியோடு. ஏன்னா இந்த கிறிஸ்துவினுடைய தொடர்பில் விஷயங்களை பேசணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நபருக்கும் வித்தியாசமானது, அந்த அனுபவங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும். அப்படி அனுபவங்கள் சார்ந்து பேசுகிறதை விட வேதத்தை சார்ந்து கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தையும் தொடர்பையும் பேசுகிறது தான் சரியான விஷயமா இருக்கும். அப்படி பார்க்கும்போது 4 விதங்களில் வேதத்தில் நம்ம கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தை நம்மளால் வாசிக்க முடியும். 1, கிறிஸ்துவுக்குள், ஆங்கிலத்தை சொல்லணும்னா இன் கிரைஸ்ட். 2வது கிறிஸ்து எனக்குள், கிரைஸ்ட் இன் அஸ். 3வது கிறிஸ்துவை போல், லைக் கிரைஸ்ட். 4வது கிறிஸ்துவோடு, வித் கிரைஸ்ட். இந்த 4 நிலைகளில் தேவனோடு இருக்கிறதான உறவை வேதத்தில் நம்மளால் வேத எழுத்துக்களை வாசிக்கும்போது நம்மளால் படிக்க முடியும். ஸோ இந்த இடம் வர்றதுனால இதை ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் நம்ம போய் படித்தோம் அப்படின்னா அதனுடைய ஆழம், அதனுடைய காலம் அதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஒரு ஸ்வீட் கடைக்கு போயிட்டு இங்கே இந்த ஸ்வீட் இருக்குன்னு காட்டுற மாதிரி இந்த விஷயங்களை காட்ட போகிறேன். காரணம் அது அந்தளவுக்கு பெரிய சப்ஜெக்ட், அதனுடைய விஷயம் பெருசு. அதனால தான் அது என்னவா இருக்குது, நமக்கு ஒரு ஸ்லாக்கியமாக இருக்குது, ஒரு ப்ரிவிலேஜாக இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட், ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருக்கிறதுனால தான் அது நமக்கு ஒரு ப்ரிவிலேஜாக இருக்குது. கிறிஸ்துவுக்குள் அப்படின்னும் போது நம்ம வேதத்தில் என்னென்ன மாதிரியான வசனங்கள்லாம் வாசிக்கிறோம் அப்படின்னா, நான் வேமா அந்த போர்ஷன்ஸை சொல்கிறேன், எடுக்கிறவங்க டக்கு டக்குன்னு வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:9, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அவர் நம்மை ரட்சித்தது கிறிஸ்துவுக்குள் நம்மை ரட்சித்திருக்கிறார், அவருக்குள் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஒரு ஐக்கியம் இங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் 2 கொரிந்தியர் 5:17 நம்ம இப்படியாய் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாகிறோம். அது மாதிரி எபேசியர் 1:3-4 வரை வாசிக்கும்போது அவருக்குள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதே மாதிரி எபேசியர் 1:7 இப்படியாய் நம்ம வாசிக்கிறோம், அவருக்குள் நமக்கு
மீட்பு உண்டாயிருக்கிறது. 2:10 இப்படியாய் வாசிக்கிறோம். அதே எபேசியர் நிருபத்தில் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். அதே 1 கொரிந்தியர் 1:5 வாசிக்கும்போது எல்லாவற்றிலும் சம்பூரணம் அடைகிறோம். இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் எல்லாவற்றிலும் சம்பூரணம் அடைகிறோம். தெசலோனிக்கேயரில் வாசிக்கும்போது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறோம். ஒரு விசுவாசினுடைய மரணம் நிகழும்போது அதை அவர் மரித்து விட்டார் நம்ம சொல்ல மாட்டோம், கிறிஸ்துவுக்குள் மரித்து விட்டார். அந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ளான நம்மளுடைய ஐக்கியம் இருக்குது. ஒரு விசுவாசியினுடைய இரட்சிப்பு துவங்கி இந்த உலகத்தில் அவர் மரிக்கிறது வரைக்கும், அந்த மரணத்துக்கு பின்பாடி இருக்கிற அந்த நித்திய வாழ்க்கையிலையும் சரி, நம்மளுடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடு இருக்குது. கிறிஸ்துவையும் விசுவாசியையும் பிரிக்கவே முடியாது. அதனால தான் பவுல் இந்த விஷயங்களை பற்றி சொல்லும்போது, நான் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்திருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் சிலுவையில் அறையப்பட்டேன், அவரோடே ஆனாலும் பிழைத்திருக்கிறேன், அவரோடே கூட உயிர்த்தெழுந்தும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்கிறத நம்மளால் வாசிக்க முடியும். ஒரு விசுவாசியினுடைய ஒவ்வொரு பகுதியும் எப்படி இருக்குது அப்படின்னா, அது கிறிஸ்துவுக்குள் இசைந்ததாக இருக்குது. கிறிஸ்துவையும் விசுவாசியையும் பிரிக்க முடியாத ஒரு காரியம். இதை நம்ம தியாலஜிக்கலாக படித்தாலும் நடைமுறை வாழ்க்கைன்னு வரும்போது பல சமயங்களில் என்ன ஆயிடுது அப்படின்னா, கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் அப்படின்றதே நம்ம மறந்து போயிடும். இல்லாட்டி கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிறோம் அப்படின்றத மறந்து போயிடும். அந்த ஒரு அவேர்னஸ் இல்லாமல் நம்மளுடைய அனுதின வாழ்க்கை போயிடுது. தேவன் தாமே இந்த விஷயங்களிலே இது நமக்கு கிடைச்சிருக்கிறதான பெரிய ஸ்லாக்கியம். உலகத்தில் பல பேருக்கு கிடைக்கல, அவருடைய சொந்த ஜனங்களுக்கே கிடைக்கல. ஆனால் நமக்கு இப்படி ரட்சிப்பு கிடைச்சிருக்கிற அந்த கிறிஸ்துவோடு இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் இருக்கிறோம் என்பதை என்ஷூர் பண்ணுறதான நிலைமையில் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கட்டும். இன்னொரு வார்த்தையும் கூட நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:22 கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் உயிர்த்தெழுகிறோம். அதாவது ரெண்டாவது உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லும்போது இப்படியாய் சொல்லுது, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் உயிர்த்தெழுகிறோம். அப்போ விசுவாசியினுடைய எல்லா பகுதிகளுமே கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்குது. கிறிஸ்துவை தாண்டி ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை நம்மளால் பிரித்து பார்க்க முடியாது. கிறிஸ்தவனும் இல்லாட்டி கிறிஸ்துவும் ஒரு விசுவாசியும் ஒன்றிணைந்து செல்லக்கூடிய ஒரு விஷயம். இதை ரெண்டையுமே தனித்தனியாக பிரிக்க முடியாது. இந்த யூனியனை என்றைக்குமே உடைக்கவும் முடியாது. காரணம், இதை நம்மளை சேர்த்தது யார் அப்படின்னா கிறிஸ்து. நாம் சேரலை, அவர் சேர்த்திருக்கிறார். இங்கே நம்ம அப்படி தான் வாசிக்கிறோம் பேதுருவில், அவரோடு சேர்ந்தவர்களாகிய நீங்களும். நம்மை ஆண்டவர் சேர்த்திருக்கிறார். அதனால் நம்மை சேர்த்த ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அதனால் அந்த கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிறதான அந்த ஐக்கியம் அப்படின்றது என்றைக்குமே முறிஞ்சு போகாத ஒன்று. அதாவது இந்த ரெச்சிப்பில் இப்படியாக ஒன்று சொல்லுவாங்க, ப்ரிசர்வரன்ஸ் ஆஃப் செயின்ஸ். அதாவது ரெச்சிப்பினுடைய நித்திய பாதுகாப்பு, ரெச்சிப்பு இழந்து போகக்கூடாதது அப்படின்றத ஒரு அடிப்படை உபதேசமாக இருக்குது. அது என்றைக்குமே மாறாத ஒரு நிலை மாறாத உண்மையாக இருக்குது. நம்மை கிறிஸ்து இணைத்திருக்கிறதுனாலே அந்த ரெச்சிப்பு என்னாலும் இழந்து போகக்கூடாத ஒரு ரெச்சிப்பாக இருக்கிறது. இது உண்மையிலேயே நமக்கு கிடைச்சிருக்கிறதான ஒரு ஆவிக்குரிய ஸ்லாக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த கிறிஸ்துவுக்குள் இல்லாட்டி இந்த யூனியனை இந்த ஒரு விஷயந்தான் ரெச்சிப்பினுடைய எல்லாத்துக்கும் ஒரு மையமாக இருக்குது. இந்த ரெச்சிப்பு முழுசையும் நம்ம படித்தோம் அப்படின்னா அதனுடைய மையம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிறதான அந்த ஐக்கியம். கிறிஸ்து ஏன் பாவத்திலிருந்து நம்ம மீட்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட. கிறிஸ்து ஏன் இந்த சரீர ரட்சிப்பை நமக்கு தருகிறாருன்னு சொல்லி பார்க்கும்போது மகிமையின் சரீரத்தில் அவரோடு கூட சேர்ந்து நித்திய காலமாய் வாழ. இப்படி எல்லா காரியமே கிறிஸ்துவோடு நாம் இணைந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிறிஸ்து இந்த ரட்சிப்பென்னும் திட்டத்தையே வகுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்மளால் வேதத்தில் வாசிக்க முடியும். கிறிஸ்துவும் நாமும் பிரிக்கக்கூடாத ஒரு காரணியாக இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ணுறதுக்காக பல உதாரணங்களை இயேசு கிறிஸ்துவே சொல்கிறத பார்க்குறோம். ஒரு இடத்துல தகப்பனுக்கும் ஒரு மகனுக்கும் இருக்கிற உறவோடு ஒப்பிடுகிறார். அது ஒரு பார்ட்டு தான். ஒரு நண்பருடைய உறவை போல ஒப்பிடுகிறார், அதுவும் ஒரு பார்ட்டு தான். சபைக்கு அட்வைஸ் பண்ணும்போது ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லும்போது ஆண்டவருக்கும் சபைக்கும் இருக்கிற உறவை தான் உதாரணமாக காக்குறேன். இது இப்படி எல்லா ரிலேஷன்ஷிப்பை காட்டினாலும் இது எல்லாமே ஒரு பகுதியை தான் நமக்கு சொல்லுது, அதனுடைய முழுமையை நமக்கு சொல்லலை. இந்த வேத எழுத்துக்கள் எல்லாத்தையும் பார்த்தாலும் அதனுடைய முழுமையை நம்மளால்
அலசி ஆராய முடியாது. அதனுடைய முழுமை எப்போ நமக்கு புரியும் அப்படின்னா நாம் அவரோடு பரத்தில் இருக்கும்போது தான். இதனுடைய 2வது பார்ட், அதாவது நான் 4 பார்ட்டு சொன்னேன். 1 கிறிஸ்துவுக்குள், 2வது கிறிஸ்து எனக்குள். இதையும் நம்ம சில வசனங்களில், அதாவது இந்த கிறிஸ்துவுக்குள் பல வசனங்கள் இருக்குது, அதில் சில வசனங்களை மட்டுமே இங்கே நான் ரெஃபரன்ஸாக சொல்லியிருக்கிறேன். அதை நம்ம படிக்கும்போது நம்மளுடைய தனி பிரயோஜனத்துக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். 2வது கிறிஸ்து நமக்குள், அதை எங்கெல்லாம் வாசிக்கிறோம் அப்படின்னா யோவான் 15:5 இப்படியாக நம்ம வாசிக்கிறோம், நான் அவனில் நிலைத்திருப்பேன். அதாவது திராட்சை செடி திராட்சை கொடி அப்படின்னு சொல்லி ஒரு ஓமையை சொல்லி கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள உறவை அவர் உருவகப்படுத்தும் போது நம்ம இப்படியாய் நம்ம வாசிக்கிறோம், நான் அவனில் நிலைத்திருப்பேன், நான் அவனில் நிலைத்திருப்பேன். கிறிஸ்து நமக்குள் நிலைத்திருக்கிறார். 2வது நம்ம பார்க்குறோம் கலாத்தியர் 2:20. இப்போ நம்ம சொன்னதுதான், கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். அது மாதிரி 2 கொரிந்தியர் 13:5 வாசிக்கிறோம், கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று அறிந்து அப்படின்னு சொல்லி வரும். 2 கொரிந்தியர் 13:5. அது மாதிரி கொலோசியர் 1:27 நம்ம இப்படியாய் வாசிக்கிறோம், கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். யோவானிலே 1 யோவான் 4:4 எப்படியாய் நம்ம வாசிக்கிறோம், உங்களில் இருப்பவர் பெரியவர். இது எல்லாமே நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு காரியம்தான். இந்த வசனங்கள், இந்த கிறிஸ்துவை ஏன் பேதுரு காட்டுறார் அப்படின்னா, கிறிஸ்துவ தான் நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்கிறார். கிறிஸ்துவை எழுதுறது யாருக்குன்னா, சிதறி இருக்கிற சபை, பாடுகளுக்கு ஊடாக இருக்கிற சபை. இந்த சபைக்கு இப்படிப்பட்ட கிறிஸ்துவை தான் அவர் அடையாளமாய் காட்டுகிறார். நம்மோடு கூட இருக்கிற ஒரு கிறிஸ்து, நமக்குள் இருக்கிற ஒரு கிறிஸ்து. இப்போ அவர் நமக்குள் இருக்கணும் அப்படின்னா இந்த பேதுருலேயே அவர் முன்னாடி ஒரு லிஸ்ட்டை சொல்லுவார். 1 பேதுரு 2:1-3 வரை. இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானபானங்கள் வாஞ்சையாயிருங்கள். ஒன்று செய்யணும், இன்னொன்று செய்யக்கூடாது அப்படின்னு 2 விஷயங்களை இங்கே சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது இந்த துர்குணம், சகலவித கபடு, வஞ்சகம், இப்படி ஒரு பாவம் சார்ந்த விஷயங்களை எல்லாமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார், நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய தரப்பில் நம்ம செய்ய வேண்டிய காரியம், நாம் இப்படிப்பட்டதான பாவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, இதை விலகி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்துவினோடு இருக்கிற ஐக்கியம் பெருசு. இந்த கிறிஸ்துவினோடு இருக்கிறதான ஐக்கியம் நமக்கு கிடைச்சதான பெரிதான பாக்கியம். இந்த கிறிஸ்துவோடு இருக்கிறதான ஐக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கிறதான ஒரு ஸ்லாக்கியமாக இருக்குது, ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்குது. இது எப்போ நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும், இல்லை எப்போ நம்மளால் அனுபவிக்க முடியும் அப்படின்னா நாம் பாவ அற்றவர்களாய் வாழும்போது. இந்த கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் அப்படின்ற வசனங்களை எல்லாம் பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்மளால் வாசிக்க முடியும். எங்கெல்லாம் கிறிஸ்து நமக்குள் இருக்கிறாரோ அங்கெல்லாம் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கும். கிறிஸ்து எங்கெல்லாம் நமக்குள் இருக்கிறாரோ அங்கே ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்மளால் வாசிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நாம் கிறிஸ்துவை போல, 3வது நம்ம பார்க்குற ஒரு காரியம், நாம் கிறிஸ்துவை போல. இதையும் பல இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பவுல் சபைக்கு சொல்லும்போது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். நாம் கிறிஸ்துவை பின்பற்றணும் அப்படின்றத, கிறிஸ்துவை பின்பற்றணும், அதுவும் பவுல் மாதிரி பின்பற்றணும் அவர் அங்கே சொல்கிறத வாசிக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையினுடைய ஒரு காரியம் என்னவா இருக்குது அப்படின்னா கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கையாக தான் இருக்குது. எபேசியர் 5:25 வசனத்தில் இப்படியா நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்து நேசிக்கிறது போல. ஒரு இடத்துல நம்ம அன்பு பாராட்டணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், ஆண்டவரை போல இருக்கணும். அதுபோல் மன்னிக்கிற காரியமும் எப்படி இருக்கணுமாம், ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறது போல. கொலேசியர் 3:13 இப்படியா வாசிக்கிறோம், கிறிஸ்து மன்னிக்கிறது போல. அதுபோல் தாழ்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அது எப்படி தான் இருக்கணும், இயேசு கிறிஸ்துவை போல தான் இருக்கும். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், தெய்வ குணாதிசயங்கள் எல்லாம் இருந்தாலும் அவர் தம்மை தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அது மாதிரி
பாடுகள் இருந்தாலும் அது எப்படி இருக்கணுமா? கிறிஸ்துவை போல தான் இருக்கணுமா? அதை நம்ம இதே பேதுரு எழுதின 2வது அதிகாரத்தினுடைய 21வது வசனத்திலே இப்படியாய் நம்ம வாசிக்கிறோம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் நமக்காக பாடுபட்டு ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். அவர் பாடுபட்டதுனால சில சமயங்களில் நம் அனுபவிக்கிற பாடுகள் கூட எப்படி இருக்கும்? கிறிஸ்து அனுபவித்தது போல. தேவநாம மகிமைக்காக, இல்லாட்டி நமக்கு பின்னாக இருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அந்த சந்தோஷங்களை அந்த பாடுகளை அனுபவிக்கிறவர்களாக இருக்கணும். அது மாதிரி எபேசியர் 4:13-15 இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்துவை போல நாம் மாற வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு வசனம் வரும். நம்மளுடைய முடிவுமே எப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் அப்படின்னா, நாம் முடிவிலே அவரை போல மறுரூபம் மாக்கப்படுகிறோம். அவரை போல நாம் நம்மளுடைய மகிமையின் வாழ்க்கையிலே இருப்போம். இந்த கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியம் அவரை போல பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை, அவரை போல நடக்கிற வாழ்க்கை, முடிவிலே அவரை போல நாம் மாறவும் போகிறோம். அதுபோல் இன்னொரு விஷயம் இப்படியாக நம்ம வாசித்தோம், கிறிஸ்துவோடு வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு நாம் இருக்கிறோம். அதாவது மத்தேயுள்ள சீஷர்களிடத்தில் இப்படியாக அவர் சொன்னார், என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன். அது மட்டும் இல்லை, அவர் பரமேறி போகும்போது சீஷர்களிடத்தில் எப்படியாய் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவர் நம்மோட கூட இருக்கிற தெய்வம். அப்படி அவர் நம்மிடத்தில் ஐக்கியம் பாராட்டுகிறார். சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் சரி, அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். பாடுகள் மத்தியிலும் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆராதனையிலும் அவர் நாமத்தினாலே நாம் கூடும்போதும் நம்மளோட கூட இருக்கிறார். அந்த 14, 15, 16 அந்த மேல் வீட்டு அறையிலே இயேசு கிறிஸ்து சொன்ன உரையாடல்கள் அந்த சீஷர்களை எல்லா காரியங்களையும் நம்ம பார்க்கும்போது அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறவராய் அவர் இருக்கிறார். நம்மளோட கூட இருந்து வழி நடத்துகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். இப்படி கிறிஸ்துவினோடு இருக்கிற ஐக்கியம் இந்த 3 காரியங்களை கொண்டதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம், கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார், கிறிஸ்துவை போல வாழுகிறோம், கிறிஸ்துவோடு நாம் இருக்க போகிறோம், இருக்கிறோம், இருப்போம். இந்த 3 என்ன சொல்கிறது சூழ்நிலைகளுமே நாம் கிறிஸ்துவோடு கூட தான் இருக்க போகிறோம். அப்போ கிறிஸ்துவும் நாமும் பிரிக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. சபையை அவர் அவ்வளவாய் நேசித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்களை அனுபவிப்பதற்கு ஒரு தகுதியுமே நமக்கு இல்லை. அதனால தான் இது என்னவா இருக்கிறது? ப்ரிவிலேஜ், ஒரு ஸ்லாக்கியமாக இருக்குது. ஸ்லாக்கியம்னாலே ஒரு சிலருக்கு கிடைக்காத ஒன்று நமக்கு கிடைச்சிருச்சுன்னா தான் அது என்னன்னு சொல்லுவோம்? ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்லாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்படிப்பட்ட கிறிஸ்துவோடு இருக்கிற ஒரு ஐக்கியம் அப்படின்றத நமக்கு கிடைச்சிருக்கிறதான ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியமாக இருக்குது. இந்த ஸ்லாக்கியத்தை பாண்டு பண்ணுறது யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா, பரிசுத்த ஆவியானவர். அதை பல இடங்களில் நம்மளால் வாசிக்க முடியும். 1 கொரிந்தியர் 12:13 இப்படியாக நம்ம வாசிக்கிறோம், நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். இங்கே 2 காரியங்கள் சொல்கிறதா பார்க்குறோம். ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாகிறோம் அன்று, மற்றொன்று ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். இது நமக்கு அந்த ஒரு பாண்டிங்கை ஏற்படுத்துறது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர். இந்த மறுபிறப்பை குறித்து கூட நம்ம பார்க்கும்போது என்ன வாசிக்கிறோம்? மறுபிறப்பு பரிசுத்த ஆவியானவரினாலே நிகழக்கூடியது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், மறுபிறப்பு திருவசனத்தினாலே நமக்குள்ளே நிகழ்கிறதாய் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரும் திருவசனமும் பிரிக்க முடியாத 2 ஒரு விஷயங்களாக இருக்கிறது. நம்மளுடைய தேவனுடைய ஐக்கியம், அந்த பாண்டு அதிகமாகணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய துணையும் வேத வசனத்தினுடைய துணையும் நமக்கு ரொம்பவே அவசியமாக இருக்குது. யோவான் 14 அவர் பரமேறி போகிறதுக்கு முன்னாடி இப்படியாய் சொன்னார். யோவான் 17வது அதிகாரம் 23வது வசனத்திலே, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். இங்கே பிதாவும் சரி இயேசு கிறிஸ்துவும் சரி கூட வந்து வாசம் பண்ணுகிறத சொல்கிறத பார்க்குறோம். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து மட்டும் கூட இல்லை, கிறிஸ்து மட்டும் அவனுக்குள்ளே இல்லை, கிறிஸ்துவும் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார், அவர்களோடு சேர்ந்து பிதாவாகிய தேவனும் இருக்கிறார். அதனால தான் நம்மளுடைய சரீரம் என்னவா இருக்குதுன்னு சொல்லி வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குரிய பரிசுத்த
ஆலயமாக இருக்குது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இங்கே பேதுரு சொல்லும்போது இதை எப்படி உருவகப்படுத்துகிறார் அப்படின்னா, ஒரு ஜீவனுள்ள கல்லாய் இணைக்கப்படுகிற கற்களாய் நாம் இருக்கிறோம், நாமும் ஜீவனுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர் பேதுரு இங்கே சொல்கிறத வாசிக்கிறோம். இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு கார்னர் ஸ்டோனா, அதாவது ஒரு கார்னர் ஸ்டோன் அப்படின்னா அதுதான் மூளைக்கல்லாக இருக்கும். அந்த மூளைக்கல் எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா விதங்கள்லையும் செதுக்கப்பட்டு இருக்கும். அந்த மூளைக்கல் ஒழுங்காக இருந்தால் தான் பில்டிங்கே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் இந்த ரெண்டு விஷயத்தையும் இணைக்கிற ஒரு பகுதியாக இருக்குது. அப்படிப்பட்ட மூளைக்கல்லிலே கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். பவுல் இப்படியாய் சொல்கிறார், நம்மளுடைய அஸ்திபாரம் என்னவா, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் ஆகியோர் மேலே கட்டி எழுப்பப்பட்ட சபையாக இருக்கிறோம். நாம் ஆவிக்குரிய கற்களாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள் இப்படி இணைக்கப்பட்ட சபையிலே நாமும் ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறோம். நமக்கு கிடைத்திருக்கிறதான இன்னொரு பெரிய ப்ரிவிலேஜ், நாம் தான் மற்றவங்களையும் இணைக்கணும். சேர்க்கிறது கத்தர் தான். அந்த சேர்க்கிற கத்தருடைய வேலையில் நாம் யாராக இருக்கிறோம்? உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். அப்போ நமக்கு இருக்கிறதான இந்த ப்ரிவிலேஜில் இருக்கிறதான மிக பெரியதான ஒரு டியூட்டி என்ன அப்படின்னா, அதாவது ப்ரிவிலேஜை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, அதிகமான ப்ரிவிலேஜ் இருந்துச்சுன்னா அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி, அதிகமான டியூட்டி நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, கிறிஸ்துவ நமக்குள்ளே இருக்கிறார், நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம், நம்மோடு இருக்கிறார், அவரை போல நாம் இருக்கிறோம். இப்படி பல காரியங்கள் இருக்குது. நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, மற்ற செத்த கற்களையும் ஜீவனுள்ள கற்களாய் மாற்றுவதற்கான அந்த வேலையிலே நமக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அது கர்த்தருடைய காரியம்தான், சேர்க்கிறது கர்த்தருடைய காரியம்தான். ஆனால் அந்த ஒரு அந்த ஒரு ப்ராசஸை அவர் யார் மூலமாய் பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம மூலமாய் தான் அது பண்ணுறாரு. நமக்கு கிடைத்திருக்கிற ரட்சிப்பே நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதா, அதை தியானிக்கும் போது அவருடைய அன்பையும் அவருடைய நேசத்தையும் நினைக்கும் போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயமாக மாறுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்மை கொண்டு மற்றவர்களையும் இந்த ஆலயத்தில் இணைக்கிறார் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம்தான். அந்த ஸ்லாக்கியத்தை நம்ம செய்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டட்டும். நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர், நமக்குள் இருக்கிற கிறிஸ்து, அவரை போலவே இருக்கிற நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம். இப்படி பல பாக்கியங்கள் இருக்கிறது. அந்த பாக்கியத்தோடு சேர்த்து ஜீவனுள்ள கற்களாய் மாற்றப்பட்டு இருக்கிற நாம் அவரை போல ஜீவனுள்ள கற்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். மற்றவர்களையும் இணைக்கிறதான கர்த்தருடைய வேலையிலே உடன் வேலையாட்களாய் நம்மளுடைய பணியை செய்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.